காலை மணி 7:15 ஆகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968. கிறிஸ்து சேகர சபை பாடகர் குழுவினர் வழங்கும் கிறிஸ்துமஸ் தின பாடல்கள். முதலில் ராஜன் பாலன் பிறந்தனரே எனும் பாடல். கிறிஸ்து சேகர சபை பாடகர் குழுவினர் வழங்கும் கிறிஸ்துமஸ் தின பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து போதகர் தியோடர் சாம்ராஜ் வழங்கும் கிறிஸ்துமஸ் தின செய்தி. இச்செய்தியை தொடர்ந்து பக்தரே வாரும் எனும் பாடல் இடம்பெறும். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட நாம் கூடி வரும்போது நாம் வாழும் உலகத்தை பற்றி விழிப்புடன் இருப்போம். இருள் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் காண்பது பலவித வேதனைகளால் வருந்தும் மக்கள் கூட்டம். நம்பிக்கை, சந்தோஷம், சமாதானம் இவற்றை இழந்து காணும் உலகம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் நமக்கு நினைவூட்டுவது என்னவென்றால், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இதை நாம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகத்தின் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இருளின் நடுவில் ஒரு ஒளி பிரகாசிக்கிறது. அந்த ஒளி பாவத்தின் அழிவிலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக பெத்லகேமில் பிறந்த
இயேசு கிறிஸ்து என்ற ஒளி. இயேசுவின் சீடனாகிய யோவான் எழுதிய நற்செய்தி நூலில் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்மஸ் நாள் ஆண்டவரின் அன்பையும் மீட்பையும் நினைவூட்டுகிறது. இது நாம் மனமகிழ்ச்சி அடைய, நமக்குள் நம்பிக்கை வளரும் மாற்றத்திற்கான காலம். மரியாள் யோசேப்புக்கு தேவன் அருளின பாலகன் உலகில் அமைதி சூழ வேண்டுமென விரும்பினார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அன்பார்ந்தவர்களே, சண்டைகள் மற்றும் பிரிவினைகளால் பிளவுபட்ட உலகில் கிறிஸ்துவின் அன்பு மற்றும் மீட்பின் செய்தி நம்மை அழைக்கிறது. கிறிஸ்துவின் ஒளியை தழுவுவோம். அது நம் வாழ்விலும், நம் சமூகங்களிலும், நம் உலகிலும் பிரகாசிக்கட்டும். பரிசுத்த வேதம் கூறுவது போல், தீமையால் வெல்லப்படாதீர்கள், தீமையை நன்மையால் வெல்லுங்கள். இந்த கிறிஸ்மஸ் காலம் நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் நம்பிக்கையும் தரட்டும். நாம் கிறிஸ்துவின் ஒளியை சுமப்பவர்களாக இருப்போம். இருள் சூழ்ந்த இந்த உலகில் கிறிஸ்து நமக்கு ஒளியாய் இருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுவோம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இதுவரை கிறிஸ்து சேகர சபை பாடகர் குழுவினர் வழங்கிய கிறிஸ்துமஸ் தின